அன்பர்களுக்கு வணக்கம். சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தராசு போல சீர்தூக்கி அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு வியாபார பேச்சுவார்த்தையிலும் உங்கள் சாமர்த்தியமும் புத்திசாலித்தனமும் மேலோங்கி நிற்கும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கவனமாகவும் முன் ஜாக்கிரதையாகவும் செயல்படுவது உங்கள் சிறப்பான குணம். நீங்கள் எப்போதும் சிரித்த என் முகத்தோடு இருப்பீர்கள். இந்த ஐப்பசி மாதம் சகல சௌபாக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய தெய்வீகம் நிறைந்த மாதமாக உங்களுக்கு அமையப் போகிறது. ஐப்பசி மாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவதன் மூலம் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பை உண்டாக்கலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நினைத்து செய்யப்படும் கந்த சஷ்டி விரதம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் செல்வங்களையும் குழந்தை பாக்கியத்தையும் பெற்றுக் கொடுக்கும். மேலும் ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவாலயத்தில் நடைபெறும் அன்னபிஷேகத்தில் கட்டாயம் கலந்து கொண்டு சிவபெருமானை மனமாற வணங்கி வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகத்தை அடைவீர்கள். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்கள். ஐப்பசி மாதத்தில் கிரகநிலை அமைப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை உருவாக்கப் போகிறது. ராசி அதிபதியான சுக்கிரன் 16ஆம் தேதி வரை நீச்சமாக இருந்தாலும் அதன் பிறகு தனது சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமரப்போகிறார். சூரியனும் சுக்கிரனும் உங்கள் ராசிக்குள் ஒன்று சேர்வதால் நீச்சபங்க ராஜயோகம், விபரீத ராஜயோகம் மற்றும் சுக்கிர ஆதித்ய மகாராஜா யோகம் ஆகிய 3 யோகங்கள் உங்களுக்கு உண்டாகின்றன. 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் தனது நீச்சத்தன்மையை விட்டு விலகி சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சூரியனுடன் சேரும்போது நீச்சபங்க ராஜயோகம் உருவாகிறது. இந்த யோகத்தால் நீங்கள் தொட்டது துலங்கும். பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்வீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். செவ்வாய் 3ஆம் வீட்டுக்கு வரும்போது முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் அமைப்பை உண்டாக்குவார். நகைகள் வாங்கும் யோகம் கிடைக்கும். அடகு வைத்த நகைகளை மீட்க முடியும். பொருளாதாரம் மற்றும் தொழில் 16ஆம் தேதிக்கு பிறகு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் திடீர் லாபத்தையும் திடீர் பணவரவையும் நீங்கள் பெற முடியும். பங்கு சந்தைகளில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத யோகம் வர வாய்ப்புள்ளது. எதிர்பாராத பணவரவும் உண்டாகும். பெரிய அளவில் இருந்த கடனையும் அடைக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு வந்திருக்கிறது. உயர் பதவி மற்றும் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்பும் கிடைக்கும். வேலை இழந்தவர்களுக்கு 18ஆம் தேதிக்கு பிறகு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு சார்ந்த பணவரவும் உண்டாகும். உறவுகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். உங்கள் தொழில் கூட்டாளியுடன் பார்ட்னர் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லுறவு மலரும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். தந்தையின் மூலம் பணவரவு வருவதற்கான வாய்ப்பு உள்ளதால் அவரிடம் எந்த வாக்குவாதத்தையும் செய்யாதீர்கள். உங்கள் ஆரோக்கியம், குழந்தைகள் மற்றும் பெற்றோரின் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இதுவரை பார்த்த மருத்துவ செலவுகள் குறையும். மனக்கவலைகள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். கவனிக்க வேண்டியவை: உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 16ஆம் தேதி வரை நீச்சமாக இருப்பதால் அதுவரை நீங்கள் மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். குறிப்பாக பண விஷயத்தில் கவனமாக இருங்கள். இப்போது நிறைய யோகமான பலன்கள் இருப்பதால் வரக்கூடிய பணத்தை செலவு செய்வதில் கவனம் செலுத்தாமல் சேமிப்பதில் கவனம் செலுத்துங்கள். செலவு செய்யும் போது எது தேவை எது தேவையில்லை என்பதை பார்த்து செய்தால் சேமிப்பு 2 மடங்காக உயரக்கூடும். இந்த மாதம் முழுவதும் கோபத்தை குறைத்து கொண்டால் பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். கோபத்தால் தான் பல பின்னடைவுகளை சந்தித்துள்ளீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே வெற்றி வாய்ப்பாக உங்கள் வாழ்வில் அமையும். சிவபெருமான் அருள் உங்களுக்கு கிடைக்க ஓம் நமச்சிவாயா போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம். பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் பல ஜோதிட தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.